எப்போவுமே துலா ராசி துலா லக்னத்துக்கு குரு அப்படிங்கிற கிரகம் ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய கிரகம். அதை புரிந்து கொள்ளாமல் பேசுறதுனால வரக்கூடிய தவறுகள் தான் நம்ம குருவை என்னைக்குமே எதிரியாவே பார்க்கணும். பாருங்க, இந்த துலாத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசி துலா லக்னம் எதுவா வேணா இருக்கட்டும், உங்களுக்கு குரு திசை கேது திசை சந்திர திசை போயிட்டு இருக்குன்னா இந்த குரு பயிற்சி ஒரு சொத்தை வாங்கணும், காசை வச்சுட்டு என்ன பண்றது இது வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் கிடைக்கவே இல்லைன்னா இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு தனுசுக்கு 7ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கும். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய லாபஸ்தானம். அப்ப அந்த லாபத்தை பெருக்க போறார். லாபம் என்பது எப்படி வேணா வரலாம். நீங்க உழைச்சு சம்பாதிக்கலாம், எங்கேயோ எதிர்பார்த்த பணம் திடீர்னு வரலாம், ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு கும்பத்தை பொறுத்த ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். கும்ப ராசிக்கு மிகப்பெரிய சிறப்பு. 2-11 கூடிய குரு 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. பூர்வீக சொத்துக்கள், அதே போல பாத்தீங்கன்னா பிள்ளைகளால் லாபம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூருக்கு முயற்சி பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் கும்பராசி கும்பலக்னம் யாராக இருக்கிறீர்களோ குரு கேது சந்திரதிசைகள் போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். நான் சரவணன் சோமசுந்தரம், பேலன்ஸ் ஏரியின் ஆசிரியர். ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது குரு பயிற்சி. எந்த 3 ராசிகள் மிகவும் சிறப்பான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய 3 ராசிகளை பற்றி நம்மளுடைய கான்செப்டில் சொல்கிறது என்னென்னா உயிர் பொருள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பேலன்ஸ் ஏரியினால உயிர் பொருள் தான். அந்த கான்செப்டில் மிக சிறப்பாக இருக்கிறது யார் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ நம்ம பேசுகிறது 3 ராசிகள். அப்போ துலாம், தனுசு, கும்பம், இந்த 3 ராசிகள் மிகப்பெரிய ஒரு அளவில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபட போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். அது உயிர் பொருள் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். உயிர்னா என்ன, பொருள்னா என்னங்கிறது முந்தைய வீடியோக்கள் இருக்குது, அதை போய் பார்த்துருங்க. துலாம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாகவே உயிர் ராசி. நம்மளுடைய கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி புதன். அப்போனா விரையாதிபதி புதன்னா புதனுடைய விஷயங்கள் எல்லாமே டோட்டல் வாஷ் அவுட்டாக இருந்ததுன்னா குருவினுடைய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அப்பேற்பட்ட துலாத்துக்கு இந்த குருவானவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. ஸோ மிதுனத்துக்கு போவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான நிகழ்வு. அதாவது என்னன்னா இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டுவார். நல்லது பண்ண வேண்டிய குரு துலாத்துக்கு என்னவாக போகிறார் அப்படின்னா இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார், அப்படியே 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. எல்லாமே பாருங்க, லக்னத்தை அது பார்வை செய்யும், அதே போல 3ஆம் இடத்தை பார்வை செய்யும், அதே போல பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்வை செய்யும். ஸோ லக்னம் 3, 5, அதாவது துலா ராசிக்கு லக்னம், அது துலா ராசி ஆர் லக்னம் ரெண்டுல எது வேணா எடுத்துங்க. நம்ம எல்லாமே கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இருந்தாலும் ராசி கேட்பீங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அப்போ துலாத்தை பார்க்குது, தனுசுவை பார்க்குது, அதே நேரத்தில் கும்பத்தை பார்க்குது. இந்த 3 பார்வைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கியஸ்தானம் நம்ம பொதுவாகவே சொல்லுவோம். சுப கிரகங்களுடைய பார்வை சுபத்தை செய்யும் என்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ லக்னத்தை பார்க்கும் பொழுது, அதாவது அந்த ராசி துலா ராசி இல்லை துலா லக்னம் எதுவாக வேணா இருக்கட்டும், அதை பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இதுவரை மறைவு ஸ்தானத்தில் இருந்த கஷ்டத்தில் இருந்த லக்னக்காரங்களோ ராசிக்காரங்களோ எப்படி இருப்பாங்கன்னா வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் மறைமுகமான ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா இந்த காலகட்டத்திலிருந்து நீங்க வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு. உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய விஷயங்கள். அதே போல உங்களுடைய 5ஆம் பாவத்தை பார்க்குது. 5ஆம் பாவம் என்பது பூர்வ புண்ணியம். எப்படி சொல்லுவோம், பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். முன்னோர்கள் செய்த நல்ல வினைகளால் வரக்கூடிய நல்லது கெட்டது அத்தனையுமே இந்த குருவானவர் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியவராக இருக்காரு. சார் எப்படி சார், பொதுவாகவே சொல்லுவோம் துலா ராசி துலா லக்னம் எதுவாக இருந்தாலுமே இந்த குரு அப்படிங்கிறவர் ஒரு நெகட்டிவான கிரகம் தானே, அது எப்படி சார் பாசிட்டிவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம உயிர் பொருள் கான்செப்டில் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு நல்லவர். எப்போவுமே துலா ராசி துலா லக்னத்துக்கு குரு அப்படிங்கிற கிரகம் ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய கிரகம். அதை புரிந்து கொள்ளாமல் பேசுறதுனால வரக்கூடிய தவறுகள் தான் நம்ம குருவை என்னைக்குமே எதிரியாகவே பார்க்குறோம். பாருங்கள், இந்த துலாத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசி துலா லக்னம் எதுவாக வேணா இருக்கட்டும், உங்களுக்கு குரு திசை கேது திசை சந்திர திசை போயிட்டு இருக்குன்னா இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அற்புதமான யோகத்தை தரும். 3ஆம் இடம் என்பது முயற்சின்னு சொன்னோம். அதே போல பாருங்க 3ஆம் இடம் என்பது ஒரு பத்திர பதிவு. புதன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக பத்திர பதிவு நடைபெறும். உங்களுடைய கஷ்டங்களுக்கு இது வரைக்கும் நான் ஒரு சொத்தை விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா விற்கக்கூடிய ராசி இந்த துலா ராசி. ஒரு சொத்தை வாங்கணும், காசை வச்சுட்டு என்ன பண்ணுறது இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கவே இல்லைங்கன்னா இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொத்து உங்கள் பேரில் வந்துடும். அதே போல்
உங்களுடைய முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எனக்கு இது வரைக்கும் வரல, ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா இன்டர்வியூ கண்டிப்பாக கிடைச்சிடும். சார் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ராசி இந்த துலா ராசி. இந்த முறை அது போகும். குறிப்பாக ராகு சாரத்தில் போகும்போது மிகப்பெரிய பாசிட்டிவ் செய்யும். அதே போல் அந்த ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும். 5ஆம் இடம் என்பது குழந்தை பேரு, அதே போல் பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்கோ மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யக்கூடியது. கண்டிப்பாக அந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்தார் குரு. லிட்டிகேஷன் ப்ராப்ளம் இருந்தது, எனக்கு வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தது, இதுல எல்லாம் இப்போ தீர்வு கிடைக்குமானா இந்த ராசிக்கு இந்த வருடம் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதுலேருந்து கண்டிப்பாக விடுபட்டுருவீங்க. இது வரைக்கும் இருந்த மனத்தொல்லைகள் போய் லாபத்தை நோக்கி போகக்கூடிய இடம். ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் தான் உங்களுடைய 5ஆம் இடம். பிள்ளைகளால் லாபம் உண்டு. நீங்கள் குழந்தை உங்கள் பசங்களுக்கு கேட்குறீங்க, சார் என் பையன் வந்து இந்த வருஷம் வேலை கிடைக்குமானா வேலை கிடைச்சிடும். பையனுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போக முடியுமானா வெளிநாட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த விஷயங்களுக்கு துலாம் அப்படிங்கிற இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை தரும். இப்போ துலாத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். துலாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி கான்செப்ட் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எப்படின்னா இந்த பார்வைகளால் சிறப்பு. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை நம்ம சொல்லுவோம். இதனுடைய கான்செப்ட் தான். பட் ஆனால் பேலன்ஸில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா துலாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துலாம் என்ற லக்னத்துக்கோ ராசிக்கோ குரு என்பவர் நல்லவர் தான். அவர் போய் இத்தனை நாள் 8ஆம் இடத்துல போய் உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். பொருளாதார ராசியில் போய் உட்காந்துட்டார். இரட்டைப்பட ராசியான பொருளாதார ராசியில் போய் உட்காந்து பொருளாதார சிக்கல்களை உண்டு பண்ணிட்டு இருந்தார். திசாபுதிகள் ஒரு முடிவு பண்ண நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ குரு கேது சந்திர திசைகள் போனவங்க ஒரு லாஸ்ட் 1 இயர் கொஞ்சம் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ புதன் வீட்டுக்கு போகும்போது அந்த குருவானவர் நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வரார். எப்படின்னா இந்த 9ஆம் இடம் என்பது ஒரு நிவர்த்தியை சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் பாக்யஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த பாவத்துடைய தொடர்பில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஓப்பன் அப் கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய பொருளாதார சிக்கல்களை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இது மாறும். இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து தனுசு ராசி. இந்த தனுசுவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், தனுசு ராசிக்கு நாங்கள் எதிரியாக யாருன்னு பார்த்தா குருவை தான் சொல்லுவோம். உயிர் பொருள் கான்செப்ட் அப்படிங்கிற இதில் லக்னத்தை முழுக்க கெடுக்கிறது, அந்த ராசியை முழுக்க கெடுக்கிறது அந்த குரு தான். என்ன சார் லக்னாதிபதி ராசியாதிபதியாக கெடுப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கெடுக்கும். ஏன்னா அந்த குருவானவர் பெருந்தன்மை அப்படிங்கிற தன்னுடைய தன்மைக்காகவே நிறைய பொருளாதார இழப்பீடுகள் இது வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. பாருங்கள், போன 1 வருஷம் காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்னம் நிறைய கடன் வாங்கி உட்காந்துட்டு இருப்பாங்க. குறிப்பாக குரு கேது சந்திர திசைகள் போகிறவங்க நிறைய கடன் வாங்கி உட்காந்துருப்பீங்க. ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்கன்னா அது 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. இன்னும் ஒன்று, அந்த கடன் தேவைக்கான கடனா தேவையில்லாத கடனா அப்படிங்கிறத விட சொத்துக்கள் வாங்குறதுக்காக கடன் வாங்கி லாக் ஆகிருப்பாங்க. இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க இது வரைக்கும். அதே போல் ஒரு படிப்புக்கான செலவாக கடன் வாங்கி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வண்டி வாகனத்தை வாங்கி அதுக்கான செலவுகளாக இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா 1-4 கூடையவர் அந்த ராசிக்கு. அப்போ அவர் 6ஆம் இடத்துல போகும்போது இத்தனை கடன்களை வச்சுட்டு என்னால் இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதே போல் ஒரு தங்கம் சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆகிருப்பீங்க. இல்லைனா ஒரு பத்திரம் சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு லாக் ஆகிருப்பீங்க. இதை நான் மீட்க முடியுமா, எனக்கு வந்து நகை வந்து ஏலம் போயிடும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் இந்த இடத்துல அந்த ரிலீஃபை இந்த கிரகம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா டைரெக்டாக லக்னத்தை பார்க்குறாரு. சார் நீங்கள் தான் சொன்னீங்களே சார் குரு வந்து இந்த ராசி லக்னத்துக்கு சிறப்பில்லையே, எப்படி இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய புதன் வீட்டில் போய் உட்காராரு. 7-10 கூடிய புதன் வீட்டில் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய பாவம் 7ஆம் பாவம். ஒவ்வொரு பாவத்துக்கு 7ஆம் பாவம் நிவர்த்தி கொடுக்கும். அப்போ புதன் என்கிற கிரகம் நட்பு கிரகம். அப்போ ஒரு நட்பினாலோ அல்லது உங்களுக்கு உதவி செய்யறதுக்கோ ஒரு ஆள் கண்டிப்பாக வரப்போறாங்கன்னு சொல்லுது. அப்போ பாருங்க, அது வந்து பாருங்க அந்த 7ஆம் இடத்துல இருந்து, அதாவது தனுசுக்கு 7ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கும். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய லாபஸ்தானம். அப்போ அந்த லாபத்தை பெருக்க போறார். லாபம் என்பது எப்படி வேணா வரலாம். நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கலாம், எங்கேயோ எதிர்பார்த்த பணம் திடீர்னு வரலாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். 11ஆம் இடம் என்பது நண்பர்களை சொல்லக்கூடிய இடம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி ஸ்தானத்துக்கு பூர்வீக சொத்துக்களை, உங்களுடைய கணவரோ மனைவியோ அந்த இடத்துக்கு அது பூர்வீக சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ என்ன ஆகுனா அங்கே எல்லாமே உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிடும். அதே போல் நேராக வந்து பாருங்கள், அதாவது 7ஆம் பார்வையாக தனுசவியாக பார்க்கும். அப்போ லக்னம் இது வரைக்கும் பட்ட துன்பத்திலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் நம்ம சொல்கிறோம். லக்னம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை பற்றி யாருமே புரிஞ்சுக்காமல் இருந்துட்டாங்க சார், என்ன ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்களை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 9ஆம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடம் பாருங்கள் 3ஆம் இடத்தை பார்க்கும். 3ன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள் வெற்றி அடையும். எப்போவுமே ஒரு 3ஆம் இடத்தை ஒரு சுப கிரகம் பார்த்துடணும். சுப கிரகம் பார்த்தால் அதுவும் முழு சுபரான குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. அப்போது அந்த இடத்துல பாருங்கள் குரு ராகு சாரத்துக்குள்ளே போகும்போது
அந்த இடத்துல ஒரு பொருளாதார ரீதியான விஷயங்களை உங்களுக்கு பாசிட்டிவாக பண்ணும். பொருளாதாரத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பை தரும். கூட்டு பிஸ்னஸில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7-10 குடையவன், 7ஆம் இடம் பாதகஸ்தானம். திருமண உறவு, எனக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகலை, ஒரு நிச்சயமாகி நின்று போச்சுங்கிறவங்களுக்கு கல்யாணம் கூடி வரக்கூடிய காலகட்டம். அதே போல் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வருடம் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 3ஆம் இடம் என்பது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இன்டர்வியூ, பத்திரம் சார்ந்த பதிவுகள், அதே போல் ஜாமீன் கையெழுத்து. இந்த குருவும் புதனும் சேர்ந்தால் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். நான் ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏற்கனவே நான் மாட்டிட்டேன், இது வந்து ரிலீஃப் ஆகுமானா இந்த வருடம் ரிலீஃப் ஆகிக்கலாம். அதே போல் பாருங்கள், 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த நண்பர்கள் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுசுக்கு கிடைச்சிரும். அடுத்தது வந்து பாருங்கள், கும்பத்தை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். கும்ப ராசிக்கு மிகப்பெரிய சிறப்பு. 2-11 கூடிய குரு 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. பூர்வீக சொத்துக்கள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் லாபம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூருக்கு முயற்சி பண்ணிங்கன்னா முதல்ல கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1, 5, 9 குரு வந்தால் அந்த ராசி குறைந்தபட்சம் வெளியூரோ வெளிநாடாக போகும். நிறைய பயணங்களை மேற்கொள்வாங்கன்னு ஒரு ரூல் இருக்குது. அப்போ 5ஆம் இடத்துக்கு வரார். கும்பத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நேர் எதிர்பாவமான 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் பாருங்கள், துலாத்தை பார்ப்பார். அவர் அங்கங்க மிதுனத்திலிருந்து துலாத்தை பார்ப்பார். இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பாக்கியஸ்தானம். அது பாதகஸ்தானமாக இருந்தால் இதுவரைக்கும் பாதகமாக செயல்பட்ட செயல்பாடுகள் எல்லாமே பாக்கியமாக மாறக்கூடிய காலகட்டம். உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து போடுங்க. அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த 11ஆம் பாவத்தை என்னைக்கெல்லாம் ஒரு கிரகம் பார்க்குதோ, சுப கிரகங்கள் பார்ப்பது ரொம்ப சிறப்பு. அது குரு பார்க்கறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம். 5ஆம் இடத்தை கெடுத்து 11ல் கொண்டு போய் கொடுக்குது. 5ங்கிறது ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை மட்டும் ஏற்படுத்தும். பொருளாதார சிக்கல்கள் இருந்தால் வெளியே வந்துடலாம். இதுக்கு வந்து இந்த குருவானவர், அதாவது நம்மளுடைய கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக பண்ணக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே சொன்னது தான், 11 அதே போல் 9 இதெல்லாம் கனெக்டிவிட்டி ஆனாலே உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போவீங்க. பிஸ்னஸ் இருக்குது சார், வளர்ச்சி அடையுமான்னு கேட்டால் வளர்ச்சி கிடைக்கும். 11ஆம் பாவம் என்பது வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு பாவம். அதே போல் எனக்கு உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் கும்பராசி கும்பலக்னம் யாராக இருக்கிறீர்களோ, குரு கேது சந்திரதிசைகள் போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகள் யாராவது மாறணும், எனக்கு அப்போ தான் இந்த பிரச்சனை தீரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த கும்பராசி கும்ப லக்னத்துக்கு மாறும். ஏன்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் உயர் அதிகாரிகளை பற்றி பேசக்கூடிய இடம். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 ராசி, அதாவது 3 ராசி லக்னங்கள், துலாம், தனுசு, கும்பம், இந்த 3க்குமே மிகவும் சிறப்பான ஒரு பொற்காலமாக இருக்கும். இதுவரை இருந்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து விடுபட போகிறாங்க. உங்களுடைய சக்தி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்கன்னு தெரியும். பெரிய கோடீஸ்வரர் கனவு காணாதீங்க. ஏற்கனவே நான் சொன்னது, 10 லட்ச ரூபாய் கடன் இருக்கா, இந்த கடனில் ஒரு 5 லட்ச ரூபாய் கட்ட முடியுமானா இந்த வருடம் கட்டிடுவீங்க. சார் நான் ஒரு 10 லட்ச ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு 2 லட்சமாக திரும்ப கிடைக்குமானா 5-6 லட்சமே கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். நம்ம இருக்கிற சக்தி என்னன்னு பார்த்து அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போவங்களுக்கு கேரண்டியான ராசிகள் இந்த 3 ராசிகள். ஸோ குருவை பிடிங்க, சிறப்பான ஒரு பலனை தரும். அதே போல் குரு புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம். குரு புதனும் சேரும் பொழுது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் என்றைக்குமே ஜாதகத்தில் இருக்கும். நான் முடிந்த வரைக்கும் பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு விஷயம், ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறேன். குரு புதன் எங்கெல்லாம் சேர்றாங்களோ அங்கெல்லாம் பத்திரப்பதிவு பிரச்சனைகளும் ஃபினான்ஷியல் வழக்குகளும் வரும். ஜாமீன் கையெழுத்தை மட்டும் இந்த 3 ராசிகள் மறந்துடுங்க. லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.